ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் லஞ்ச் காம்போ வீடியோ தான் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் நல்ல சூடான சாதம், அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் மசால் வடை மோர் குழம்பு, அதுலேயே மசால் வடையும் நம்ம சைடிஷாக வச்சாச்சு. இப்போ மோர் குழம்புல மசால் வடை போட்டு மசால் வடை மோர் குழம்பு ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோறு வச்சுக்கலாம். சோறு வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கில் சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. சோறு ரெடி ஆகிடும். இப்போ கொத்தவரங்காய் பொரியல் செய்ய கடாயில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நான் நார்மலாக நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காய். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ பீட்ரூட் பொரியல் தாளிச்சுக்கலாம். பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறோம். பீட்ரூட்டை சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் வதக்குனதும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். வேற ஒன்றுமே இல்லை, நம்ம வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்குறோம், தனி மிளகாத்தூள். அது மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதையும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கொத்தவரங்காய் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் திருவி சேர்த்து நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தவரங்காய் பொரியல் ரச சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, சின்னதாக 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசால் வடை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா, ஒரு முழு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சதில் நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி சுத்தமாக இல்லாமல் எடுத்து மிக்சியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றாமல் தான் அரைக்கணும், அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதோட சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு கிளறி இறக்கிட்டா நம்ம பீட்ரூட் பொரியலும் சிம்பிளாக ரெடி ஆயிரும் சூப்பராக. நம்ம இது எல்லாமே செய்கிறதுக்கு நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே தான் ஆகும். நம்ம இது எல்லாமே 1 ஹவருக்குள்ளேயுமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி மோர் குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 4 காஞ்ச மிளகாவை அப்படியே காம்பு மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம முன்னாடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சோல அதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் நல்லா கெட்டியான தயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு வந்து இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆற ஆற ரொம்ப கெட்டிப்பட்டுரும். அதனால் தண்ணி இன்னொரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்கறதுனால. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரணும். லைட்டாக கொதி கூட வரக்கூடாது, எப்படின்னா ஒரு நுர கட்டிட்டு வரும் லைட்டாக. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த சைடில் லைட்டாக நுர கட்டிட்டு வருது. அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மசால் வடைக்கு ரெடி பண்ணி வச்சதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பொடிச்சு உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். மசால் வடை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சமையல் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க வடையும் நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மோர் குழம்புல வடையை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்க. வடையை போட்டுட்டு அப்படியே மோரில் வந்து இந்த வடை கொஞ்சம் லைட்டாக ஊறி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.